நீங்க தெரியாம முருகரை வர ஜனவரி 24 எப்போ வணங்குனீங்கன்னா முருகர் உங்க வாழ்க்கையில புதிய விஷயங்கள் கொண்டு வர போறாரு. ஏன்னா அன்னைக்கு சுக்ல சஷ்டி வருது. நீங்க தெரியாம வணங்கினாலும் இவ்வளவுனா அப்ப தெரிஞ்சு வணங்கினா இன்னும் எவ்வளவு இருக்குன்னு இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஆனா தெரியாம கூட இந்த ஒரு தவறை பண்ணிடாதீங்க, அது முருகருக்கு பிடிக்காது. இப்ப அதை முழுசா தெரிஞ்சுக்கலாம். முருகரை பிடிக்கிற இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நல்ல மனசு பண்ண இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியட்டும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜனவரி 24 சுக்ல சஷ்டி வருது. இதுல என்ன சிறப்புனா சஷ்டினாலே நம்ம முருகன் தான். சுக்ல பட்சம், அதாவது வளர்பிறையில வரதுனால நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி சக்தியை கொடுக்குது. அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமைனால நம்ம கர்மா எல்லாமே கரையிற நாள். இந்த மூன்றும் ஒண்ணு சேரும்போது பழைய கர்ம தடைகள் எல்லாம் கரைஞ்சு முருகர் நம்ம வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் கொடுத்து பாதுகாத்து அருள் செய்வாரு. எப்பயும் போல உங்க அன்பான பக்தியோட முருகருக்கு விரதம் இருந்து சாயங்காலம் போல கோவில் இல்லைன்னா வீட்டுல இருந்து பூஜை பண்ணி விரதத்தை முடிச்சுக்கோங்க. ஆனா இந்த ஒரு தவறு மட்டும் அன்னைக்கு நீங்க பண்ணிடாதீங்க. உங்களை நினைச்சு முருகரே கஷ்டப்படுவாரு. விரதம் இருக்கும் போது உங்க உடலை வருத்திக்கிட்டு ரொம்ப பசியோட விரதம் இருக்க வேண்டாம். அப்படி உங்களுக்கு பசிச்சுன்னா தாராளமா சாப்பிட்டுக்கலாம். அதுல எந்த ஒரு தவறும் இல்ல. அப்புறம் இந்த நாள்ல உங்களுக்கு இன்னும் என்ன நன்மைகள் கிடைக்கும்னு கமெண்ட்ல தெளிவா பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓம் முருகன் கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க.